உங்க ஒசூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய திமுக செயலாளர் ஓவை பிரகாஷ் வரும்போது டிவிஎஸ் ஒரு வீட்டை பார்த்தீங்க. நான் கேட்டேன், யாருன்னா 10 ஏக்கர்ல வீடு கட்டியிருக்காங்க, அதானிகிரி வந்துட்டாரா? டிவிஎஸ் நகர்ல 10 ஏக்கருக்கு ஒரு வீடு. நான் கேட்டேன், அதானிகிரி வந்துட்டாரா ஒசூருக்கு? நம்ம தலைவர் சொன்னார், அதானி தான் வரலமே, நம்ம எம்எல்ஏ அதானி அம்பானி தானே, உங்களுக்கு இருக்கிற புதுசு அதானி அம்பானி. 10 ஏக்கர்ல வீடு ஒசூரை தாண்டி பாருங்க. கனிம வள கொள்ளையில ஒசூர் மட்டுமே ஆய்வுப்படி 1000 கோடி ரூபாய் கனிம வளங்கள் ஒசூரிலிருந்து கர்நாடகாவுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்படாத வகையில ஜல்லி, அரசுக்கு 1 ரூபாய் வருமானம் வராம 1000 கோடி ரூபாய் இங்கிருந்து கடத்திருக்காங்க. இதுல ஒரு நிறுவனம் இருக்குது இல்லையா, ஆதி பைரவா ப்ளூ மெட்டல். அந்த ஆதி பைரவா ப்ளூ மெட்டல் எந்தவித அனுமதி வாங்காம பிரஷர் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு யாரோ ஒரு தைரியமான அதிகாரி, நேர்மையான அதிகாரி தப்பித்தவரை ஒசூருக்கு வந்துட்டார். அது போயிட்டு எவன் அந்த ப்ளூ மெட்டல் நீங்க ஓட்டுறது, எந்த ஆய்வு இல்லாமல் சொல்லிட்டு அந்த அதிகாரி போய் நிறுத்துக்கிறா அப்படின்னு சொன்னோடனே அந்த அதிகாரிக்கு ஒசூர் எம்எல்ஏ கொடுத்த பரிசனா தூத்துக்குடி போடுறா அப்படின்னு தூத்துக்குடி அந்த அதிகாரி போயிட்டார். ஐயா, இந்த நாட்டில் நல்லவங்க இருக்காங்க. அதன் பிறகு இன்னொரு அதிகாரி வந்து இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை சீல் வச்சுட்டார். பேய் போய் பூதம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த அதிகாரத்துக்கு தூத்துக்குடி போட்டா அடுத்து பூதம் வந்து சீல் வச்சுட்டார். இன்னைக்கு எம்எல்ஏ அவர்கள் பேரை மாத்திட்டா மக்களுக்கு தெரியாது. அதைத்தான் திமுக நம்ம 50 வருஷமா பண்றோம்னு ஆதி பைரவா ப்ளூ மெட்டல்ஸ் புது பெயரு சஞ்சீவி ப்ளூ மெட்டல், சஞ்சீவனி ப்ளூ மெட்டல் மாத்தி ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எம்எல்ஏ அண்டவாளம் கட்டவாளம். அவர்களாம் தனித்தனியா மேகசின்ல முதல் பக்க கவர்ல அட்டை படத்துல ஒரு ஸ்டோரி போடுறாங்க. அது போன்ற ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ ஒசூர்ல இருக்கிறாங்க. அதை தாண்டி பள்ளிக்கூடம் ஒசூர்ல அக்டோபர் மாசத்துல முதலமைச்சர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போட்டோ போஸ்ட் கொடுத்து ஒரு பள்ளிக்கூடத்தை ரிப்பன் கட் பண்ணி நான் பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சேன்னு போனார். முதலமைச்சர் போனார். 2 வாரத்துல மேற்கூடை கொத்துக்கிட்டு கீழே விழுந்துச்சு. இதுவும் ஒசூர். பள்ளிக்கூடத்தை தொட்டவரும் சரியில்லை, கட்டியவரும் சரியில்லை, கான்ட்ராக்டரும் சரியில்லை. இப்படி கையாண்டு தமிழகத்தினுடைய பள்ளிக்கூடத்துல 13,000 வகுப்பறைகள் குறைவாக இருக்கிறது. 13,000 வகுப்பறை. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் ஒன்னா, 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் ஒன்னா, 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் ஒன்னா, 13,000 வகுப்பறைகள் குறைவாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. அதற்கெல்லாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருக்கு கவனம் இல்லை. வேற எதுக்கு கவனம் இல்லை? சிடி ரவிஜி ஒரு விஷயம் சொன்னாங்க. மோடி அவர்கள் ஒரே நேரத்துல 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க. கேட்டீங்களா? அதுல ஒண்ணு கிருஷ்ணகிரி கொடுத்தாங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு 9 ஆண்டுகளில் மொத்தமாக கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி 15, ஒரே நேரத்தில் கொடுத்தது 11. இன்னைக்கு நீங்க பாருங்க, நீட்டுக்கார எனக்கு நீட்டு வேண்டாம் கையெழுத்து வளர்ந்து ஒரு குரூப் போயிட்டு இருக்கு. படிச்சவங்களுக்கு படிப்பை பத்தி தெரியும், படிக்காதவங்களுக்கு நீட்டை பத்தி என்ன தெரியும்? திமுக தலைவர்கள். ஐயா, திமுக 5 முறை ஆட்சியிலிருந்து இப்ப 6வது முறை ஆட்சியில் இருக்கிறான். 1967 2011 வரை 5 முறை ஆட்சியில் இருந்த திமுக தமிழகத்திற்கு கொண்டு வந்த மொத்த அரசு மருத்துவக் கல்லூரி 5. 5 முறை ஆட்சியில் இருந்து 2011 வரைக்கும் 5 கொண்டு வந்தாங்க. தமிழகத்திற்கு கொண்டு வந்த தனியார் மருத்துவக் கல்லூரி 17. 5 முறை ஆட்சியில் இருந்த திமுக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி 5. 9 ஆண்டு ஆட்சியில் இருந்த பாஜக தமிழகத்திற்கு கொண்டு வந்த மருத்துவக் கல்லூரி 15. இப்ப நீட் ரகசியம் முடிச்சுட்டாங்க ஐயா. நீட் ரகசியம் முட்டையில் இல்லையா, மண்டையில் முட்டை பண்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் முட்டையை தூக்கி சுற்றாரு. முட்டையில் இருந்தீங்கய்யா, மண்டையில். ஓ, திமுக 5 அரசு மருத்துவக் கல்லூரி, 17 தனியார் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கா. மோடி ஐயா 15 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கா. அப்ப மோடி ஐயா நோக்கம் என்ன? நீட் மூலமாக எல்லாம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகணும். ஸ்டாலின் ஐயா நோக்கம் என்ன? நீட் இல்லாம எல்லாம் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போகணும். அப்பதான் டொனேஷன் வாங்க முடியும். இதுக்கு ஒரு முட்டையை தூக்கிட்டு கையெழுத்து வாங்கலாம் சுத்திட்டு இருக்காங்க. இந்த உண்மை உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்பது எனக்கு தெரியும். சகோதர சகோதரிகளே,
உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுக்காம ಬಾಳ ನಮ್ಮ ಸೋದರು ಕರ್ನಾಟಕ ಬಂದಿದ್ದಾರೆ. ಹೊಸೂರಿನಲ್ಲಿ ಕನ್ನಡ ಮಾತಾಡೋದ ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ತಮಿಳುನಾಡು ಯಾವ ತರ ಇರಬೇಕಾದ್ರೆ ಹೊಸೂರು ಬಹಳ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್. ಹೊಸ ಎಜುಕೇಶನ್ ಪಾಲಿಸಿಯಲ್ಲಿ ಮೋದಿ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕನ್ನ ನೀವೆಲ್ಲ 3 ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಓದಬೇಕು. ಮೊದಲನೇ ಭಾಷೆ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಮದರ್ ಟಂಗು ತಮಿಳು ಓದೋಣ, 2ನೇ ಭಾಷೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಓದೋಣ, 3ನೇ ಭಾಷೆ ನೀವು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ. ಹೊಸೂರಿನಲ್ಲಿ ಕನ್ನಡಿಗರಿದ್ದೀರಾ, ಕನ್ನಡ ಓದಿ. ಹೊಸೂರಿನಲ್ಲಿ ತೆಲುಗು ಇದ್ದೀರಾ, ತೆಲುಗು. ಕೊಯಂಬತ್ತೂರಿನಲ್ಲಿ ಮಲಯಾಳಿ ಇದ್ದೀರಾ, ಮಲಯಾಳ ಓದಿ. ಇಸ್ಲಾಮಿಯ ಸೋದರಿದ್ದೀರಾ, ಉರ್ದು ಓದಿ. ಇದು 3 ಲ್ಯಾಂಗ್ವೇಜ் ಫಾರ್ಮ್. ஹிந்தி எண்ணி சார் வந்துட்டு இங்க ஹிந்தி எங்க சார் வந்துச்சு? திமுக உண்மையாலுமே மோடி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்றால் ஹிந்திய திணிக்கிறார் குற்றச்சாட்டு வைக்காதீங்க, தமிழை திணிக்கிறார் குற்றச்சாட்டு வைங்க. ஏன்னா மோடி அவருடைய தொந்தரவு தாங்க முடியல. தமிழா பேசுறார் போராடக்கூடிய ஐநா சபைக்கு போய் ஆரம்பிக்கிறார், யாதவனுடைய யாவரும் கேளு. அது தமிழ் புத்தகத்தை எடுத்து படிக்கிறார். எம்எல் மீனி பாடல்ல கன்னடா பாடல்ல போய் திருக்குறள் எடுத்து சொல்றார். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு மோடி ஐயா சமீபத்தில் ஒரு இரங்கல் செய்தி எழுதினார். நீ படிச்சிருக்க அதை மோடி ஐயா இரங்கல் செய்தி எழுதினார். அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இந்நான்கு மெஞ்சாமை என்பதை கருத்து எழுதினார். திருவள்ளுவருடைய திருக்குறள் எழுதினார். அதை படிச்சதுக்கு